ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணது யார் அப்படிங்கிறது. ஸோ குறிப்பிட்டு அந்த நபர் எத்தனாம் தேதி சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் சேனல் பேர், எத்தனாம் தேதி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, எத்தனாம் தேதி அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா vidoli.com அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் சேனலையும் லாகின் பண்ணி சப்ஸ்கிரைபர் பேர், அன்சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க பேர், எத்தனாம் தேதி அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மாதிரி. வெப்சைட்டில் நீங்கள் போய் vidoli.com அப்படின்னு போட்டு தேடிங்களே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வெப்சைட்டு. வேணா இங்கே வந்து ஸ்க்ரோலில் போட்டு விட்றேன் vidoli.com அப்படின்னு சொல்லிட்டு. அது பே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பே பண்ணணும். ஆனால் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மாதிரி, அது தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மாதிரி அது. ஓகேங்களா? ஓகே, நம்ம யூடியூப்பே நமக்கு கொடுத்துருக்கு. அதாவது பேரை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியாதே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ, அதாவது என்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் டிஸ்கிரீஸ் ஆனாங்க, எதனால ஆனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி சொல்லிடுறேன். சேனலோட பேர் தமிழ் பேஸ் டிஎஸ் அப்படிங்கிறது தான். தமிழ் பேஸ் அண்ட் டிஎஸ் அப்படிங்கிறதா. இந்த சேனலில் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாப் 10 மோஸ்ட் வேர்ல்டுலேயே டாப் 10 ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், டாப் 10 ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாப் 10 வேர்ல்டுலேயே டாப் 10 அந்த கேட்டகரியில் வீடியோ போட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சேனல். இந்த சேனலில் வந்து ஃபியூச்சரில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்க ஏர்ன் பண்ணுறதுல பாதி வந்து தங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு, வியூவர்ஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ண போகிறது, அதாவது கிவ் அவே மாதிரி அதாவது வாங்கி கொடுக்குறது, இல்லை கேஷாகவே கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கு அப்புறம். இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணுறதுல மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. நம்ம இப்போ சப்ஸ்கிரைபர் எப்படி குறையுது, எதனால குறைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம சப்ஸ்கிரைபர் குறையாம பார்த்துக்கலாம். எப்படின்னு டெமோ மூலியமாக பார்க்கலாம். யூடியூப்லேயே அதற்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வெளியில் தேடி போக வேண்டியதில்லை. நான் சொன்ன அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லாம் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதும் லாகின் பண்ணாதும் உங்கள் இருப்போம். நான் அதனால் அதை பற்றி சொல்லியே கொடுக்க மாட்டேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, உங்கள் சேனல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேனல் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அனலைட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அனலைட்டிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்டிமேஷன் வந்திருக்கு. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி டேப் மத்தியானமே வந்து ஆஃப் ஆயிருச்சு, எல்லாருக்கும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால சம் டேட்டா இஸ் கரண்ட்லி அன்அவைலபிள் ஃபார் சம் வீடியோஸ்னு வந்திருக்கு. ஸோ டேட்டாவெல்லாம் உங்களுக்கு அந்தளவு கரெக்டாக வராது. யூடியூப்பில் ஏதோ ஒரு கரெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ அனலைட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அட்வான்ஸ்டு செட்டிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது லாஸ்ட் 28 டேஸில் இருக்குது இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட் 28 டேஸில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கடைசி 28 நாளைக்கு உள்ளதை மட்டும் வச்சு பாருங்கள். 28 நாளையில் எதனால எத்தனை சப்ஸ்கிரைபர் போயிருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் லைஃப் டைம் வச்சு பார்க்க வேணாம். வச்சு பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்வா டெக்கில் மொத்தம் 5079 பேர் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க இந்த 28 நாளையில். அதில் வந்து அதாவது சப்ஸ்கிரைபர் லாஸ்ட்னு இருக்குல்ல, இதில் வந்து 1512 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. மொத்தம் 5079 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி 1512 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற சப்ஸ்கிரைபர் 3567. ஸோ இதுதான் டோட்டலாக உள்ளது. எதனால எங்கெங்கே இருந்து போயிருக்காங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூப் வாட்ச் பேஜ்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷனு. யூடியூப் வாட்ச் பேஜ்லேருந்து எனக்கு 808 பேர் போயிருக்காங்க கடைசி 28 நாளையில். அதாவது யூடியூப்பில் சர்ச் பண்ணவங்க, இது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து யூடியூப் சர்ச். யூடியூப்பில் சர்ச் பண்ணவங்க மொத்தம் 341 பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த 341 பேரில் 27 பேர் மட்டும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாக்கி 314 பேர் இருக்காங்க இன்னும் போகாமல். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஸ்டோரி டேப் மூலமாக 25 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எனக்கு. அதில் 5 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. 20 பேர் இன்னும் சேனல்லே இருக்காங்க. இதில் ரொம்பவே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதன் மூலமாக உங்களுக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, இத்தனை சப்ஸ்கிரைபர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா வந்து சில பேர் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல, மெயில் ஐடி காண போகிறது, பாஸ்வேர்டு மறந்து போகிறது, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் 68 சப்ஸ்கிரைபர் போயிருக்காங்க எனக்கு. அவங்களோட யூடியூப் சேனலை டெலீட் பண்ணுறது, அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் போயிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபுல் டேட்டா இந்த இடத்துல தெரியும்.
ஸோ மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா யூடியூப் வாட்ச் பேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அதில் தான் வந்து மொத்தம் 4011 பேர் கிடச்சிருக்காங்க. 4011 பேரில் 808 பேர் போயிருக்காங்க. வாட்ச் பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதன் மூலமாக வந்தவங்க 808 பேர் லாஸ் ஆகியிருக்காங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்கள கெயின் பண்ணுற அளவுக்கு நான் என்னுடைய யூடியூப் வாட்ச் பேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே ஃபுல் அனலிட்டிக்ஸ் தெரியும். ஸோ மற்றபடி ப்ரைவேட் வெப்சைட்டுகளில் நீங்கள் போய் லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கிறது நிறைய வெப்சைட் இருக்குது. உங்கள் விருப்பம் அது. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ்.